ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாங்க பாருங்கள், ஆவாரம்பூ குருமா சூப்பராக இருக்கும். இது வந்து ஆவாரம்பூப்பா, ஆவாரம்பூ குருமா தான் செய்ய போகிறேன். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, தேங்காய், பூ, சரிங்களா? பட்டை கிராம்பு சொல்லுவோம். பட்டை கிராம்பு நாங்கள் ரெண்டு சேர்ந்து பட்டை கிராம்பு சொல்லிடுவோம். ஓகேவா? இப்போ செய்முறை பார்க்கலாமா? நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன். சரி, சீக்கிரம் செய்முறை செஞ்சிடலான்ட்டு நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம்ப்பா. ஆமாங்கப்பா, ஆவாரம் இந்த இவ்வளோ நேரம் பாட்டு ஓடிட்டு இருந்ததா, சிரமமாக இருக்குது வீடியோ எடுக்கவே. ஆவாரம்பூ குருமாவுக்கு வைக்கிறதுக்கு, அது விழுது அரைக்கிறதுக்காக என்னென்ன வணக்கலான்னு சொல்லிடுறேன். பச்சை மிளகாய், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு போடும்போது கொஞ்சம் தள்ளியே இருந்துங்க, ஏன்னா டப்பான்னு வெடிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. நீங்கள் வந்து இதில் காரம் நிறைய காரம் வேணும், 4 வரமிளகா போட்டுக்கலாம். நான் வரமிளகா போடல, நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, சக்தி மசாலா, கறி மசால் பொடி கொஞ்சம். இப்போ இந்த விழுது அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் குழம்புல போடுற மாதிரி வரும். சிக்கன் மசாலா தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போதும். சும்மா கொஞ்சம் இந்த விழுது அரைக்கிறதுக்காக. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, தேங்காய் தூள் இதில் போட்டுக்கலாம். ஒரு கையால் செல்லு, ஒரு கையால் சமையல் செய்கிறங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அக்கா மேலே போக வேணாம், சரிங்களா? கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட ரெசிபி சூப்பரான ரெசிபி. சரிங்களா? தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு இது பொட்டுக்கலை நம்ம இதில் கொட்டி கிளறினாலும் கிளறலாம், இல்லையா தனியாக அப்படியே மிக்சியில் போடும்போது கூட போட்டுக்கலாம். நான் சரி வீடியோவுக்கு ஒட்டுக்க காட்டணுங்கிறதுக்காக இதில் போட்டுக்கிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்களை சேர்க்கணும். நான் எங்களுக்கு வந்து குருமா கொஞ்சம் சேர்த்தே தேவை. நாங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் குருமா பொட்டுக்களை சேர்த்து போட்டுக்குவோம், அரைக்கும் போது போட்டுக்குவோம். ஏன்னா வீடியோவுக்கு பொட்டுக்களை காட்டணுங்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுது. இந்த விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வணங்கிச்சு, போதும். இதை அப்படியே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போடணும். சூடாக மிக்சியில் போடக்கூடாது, கொஞ்சம் ஃபேனில் வச்சு
சூடு நல்லா இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம்ப்பா. ஹாய் வாங்கப்பா, குருமா தாளித்து கொடுத்து பார்க்கலாம். அது எனக்கு விழுது அரைக்கிறதுக்கு பாப்பாட்ட கொடுத்துருக்கேன், ஆற வச்சு அரைச்சி கொடுக்க சொல்லி. நம்ம அதுக்குள்ளே தாளித்து விட்டுடலாம். அதில் பார்த்திங்கன்னா கல்பாசி சும்மா ஒரு 2 மட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து அன்னாச்சி பூ 2. சரிங்களா? தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு உங்களுக்கு பேஸ்ட்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த நைஸை நசுக்கியும் போட்டுக்கலாம். சரிங்களா? வந்து ஆவாரம்பூ, இதுதான் மெயின் டார்கெட்டு. ஆல்ரெடி நான் அடுப்பில் போசி வச்சு நல்லா காஞ்சி போச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்ப்பா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக தாளிச்சாலும் தாளிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்து, நான் கொஞ்சம் சேர்த்தே தான் போடுவேன், கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ நான் சிரமப்பட்டாலும் உங்களுக்கு அந்த ரெசிபி போய் சேரணுங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து பாட்டு பாடிக்கிட்டே இருந்தது. பாட்டு சத்தம் கேட்கக்கூடாது வீடியோவில். நீங்கள் யாராவது புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, புது சேனல்காரங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை, உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும். வீடியோ நம்ம எந்த வீடியோ எடுத்தாலும் சரி தான், அதில் பாட்டு சவுண்டு வந்து வெளி பாட்டு சவுண்டு, சினிமா பாட்டு சவுண்டு, மியூசிக் சவுண்டு இதெல்லாம் கேட்கவே கூடாது. நாம் போடுற பாட்டு வந்து யூடியூப்பில் இருந்து மட்டும்தான் பாட்டு எடுத்து போட்டு விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுப்பா, கடுகு போட்டுக்கலாம். அடுத்து இந்த அன்னாச்சி பூவும் கல்பாசியும் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது இஞ்சி பூண்டு, இங்கே வச்சுட்டேன். இதில் வந்து அடுத்து என்ன போட போகிறோம்னா எண்ணெயிலே பூ போட போகிறோம், ஆவாரம்பூ. செம்மையாக மனமாக இருக்குது. ஆவாரம்பூ போட்டும்பா. ஆவாரம்பூ பாருங்கள் எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு. கசப்பாக இருக்கணும்னு நினைக்க தேவையில்ல, தோராக இருக்கணும்னு நினைக்க தேவையில்ல, புளிக்கணும்னு நினைக்க தேவையில்ல, எந்த இதுவுமே தெரியாது. ஆனால் கறி குழம்பு மாதிரி நல்லா மணமாக இருக்கும். சரிங்களா? அது வந்து பச்சை மிளகாய், இது வந்து நமக்கு குருமாவில் வந்து ஆவாரம்பூ போட்ட மாதிரியே தெரிஞ்சிக்காது. சில பேர் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை, அப்படியே செஞ்சு கொடுத்துருங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லிடுங்க. இப்போ என் பொண்ணை கூட காலிலேருந்து ஐயோ ஆவாரம்பூல எனக்கு தேவையில்லை, அது எப்படி இருக்குமோ என்னவோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி அது ஒன்றும் இல்லை பாப்பா, அதெல்லாம் நல்லது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நம்பலை. அவளுக்காக தான் காலைல தக்காளி சட்னி அரைச்சிட்டேன். வெங்காயம்ப்பா, தக்காளி சட்னி அரைச்சிட்டு சரி உனக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்ட்டேன். அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில, சரிம்மா நான் குருமா சாப்பிட்றேம்மா, ஆவாரம்பூ குருமா சாப்பிட்றேம்மா அப்படின்ட்டா. சரி சாப்பிட்டாலும் உங்கள் விருப்பம், சாப்பிட்லாலும் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஆவாரம்பூ வந்து எண்ணெயில் பொரியல் மாரி போட்டுக்கணும். நான் தக்காளியும் போட்டுக்கிறேன். அதனால் ஒரு பூ கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோ நல்லது இது. உங்களுக்கு வந்து அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள், ஆவாரம்பூவோட நன்மைகளை எத்தனை சொல்கிறாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோம்பா.
வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு. இப்படி வணங்கும் போதே போட்டுக்கலாம், ஏன்னா தக்காளி வணங்கின மாதிரி போயிடும். உப்புலாம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்க, காரமும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்க. அடுத்தது இதில் என்ன போட போகிறோம்னா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக. அடுத்தது கறி மசாலா கொஞ்சம். நீங்கள் குழம்பு நிறையா வைக்கிறோம்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுமாரி போட்டுக்கலாம். சிக்கன் பொடி கொஞ்சம், நான் சிக்கன் பொடி போட்டு கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்குவேன், ஏன்னா வேறு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க மாட்டேன். எனக்கு காரம் வேணும் அப்படிங்கிறதால சிக்கன் பொடி மட்டும் கொஞ்சம் சேர்த்தே போட்டுப்பேன். இதெல்லாம் வந்து நான் ஏன் டப்பாவில் கொட்டாமல், டப்பாவில் கொட்டினா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது, வித்தியாசங்கள் தெரிய மாட்டேங்குது. மாற்றி மாற்றி போட்டுறோமா அதனால் தெரிய மாட்டேங்குது. சரி, கவரோடு இருந்தாக்கா க்ளீனாக உங்களுக்கும் தெரியும், சிக்கன் மசாலாவா கறி மசாலாவா கரம் மசாலாவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இந்த பொடியெலாம் வந்து இந்த எண்ணெயிலே வணங்கும் போது பச்சை வாடை இல்லாமல் சூப்பராக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுருக்கலாம், ஆனால் போடல. நீங்கள் இந்த ஆவரம்பூவோடு சேர்த்து உருளைக்கிழங்கோ இல்லை கேரட் பீன்ஸோ ஏதோ சேர்க்குற மாதிரினா சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. இது வந்து ரொம்ப லாங் வீடியோ பார்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதோட எப்படி முடிச்சிக்கலான்னா, இதுலேருந்து கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இந்த புண்ணு கொஞ்சம் பொடி காரமோ ஏதாவது வேணும்னா உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்து ஊற்றிட்டு அந்த விழுதுக்கு வணக்கணும் இல்லையா, அதை அப்படியே அரைச்சி இதில் ஊற்றி கலக்கி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான். இதோட நீங்கள் முடிக்கிற மாதிரினா சொல்கிறேன், இல்லை ஃபுல்லாக பார்க்குற மாதிரினாலும் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான தண்ணிக்கு அப்படியே ஒரு சொம்பு ஊற்றுறங்களா, இப்போ வந்து ஒரு 1.5 சொம்பு தண்ணியாட்டம் ஊற்றிருக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள்ப்பா, கொஞ்சமாக போட்டுக்கோங்க, மஞ்சள் வாடை வந்துட போது. நான் குழம்பு அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் சேர்த்தே போட்டுட்டேன். கொதிக்கணும். இது கொதித்த உடனே அந்த விழுதுதை வந்துடும், பாப்பா எடுத்துகிட்டு வந்துருக்கும். இந்த பூ பார்த்திங்களா, கரண்டியில் ஒட்டிக்கிறதெல்லாம் ஆவார பூ தான். விழுது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த தண்ணி கொதித்து வந்த உடனே இந்த விழுதை கொட்டி அடிப்பிடிக்காத கிளறிக்கிட்டணும். நல்லா அடிப்பிடிக்காமல் கிட்டவே இருந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்து நல்லா கொதி வரும். அந்த கொதி வரும்போது நுரை வரும், சரிங்களா. அந்த நல்லா கொதிச்சிட்டே இருந்து அந்த நுரை ஃபுல்லாக அடங்கி நுரையே இருக்காது. நல்லா கொதிக்கும்போது நுரை இல்லாமல் கொதிச்சிட்டு இருக்கும்போது இறக்கிடலாம். அதுதான் பதம் நமக்கு. தண்ணி கொஞ்சம் சேர்த்தே விட்டுருந்தால கொஞ்சம் நேரமாகும் கொதிக்கிறதுக்கு. இந்த கிரேவி எடுத்து ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு இந்த விழுதை ஊற்றின உடனே கொதிக்கும்போது நல்லா நுரை வரும். அந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே நல்லா கொதிச்சிச்சின்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு பதம். சரிப்பா, பாய். இதோட முடிச்சிடலாம், ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும் போல். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த கிரேவி ஊற்றுனதுக்கப்புறம் காரம் வேணுமா, இல்லை சிக்கன் பொடி கொஞ்சம் போடுற மாதிரி போட்டுங்க, இல்லை நீங்கள் மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா, நாங்கள் இந்த பொடியெலாம் எதுவுமே போட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் மிளகாத்தூள் போட்டுங்க. உப்பு காரம் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நம்ம இதே ஊற்றிடலாம். கொதி வரணும்னு அவசியம் இல்லை, காய் போட்டால் தான் வேகிறதுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம இதில் ஊற்றிடலாம். ஏன்னா காயாக இருந்த உருளைக்கிழங்கு இல்லை கேரட் பீன்ஸோ போட்டோம்னா வேகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இது என்ன பூ, ஆவாரம் பூ தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொதி வரலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட நீங்கள் கேரட் பீன்ஸ் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. அவ்வளோதான்.
இப்போ நான் குடிச்சு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டோம்னா எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது, காரம் பத்தலை. ஆல்ரெடி புள்ள காரம் கம்மியாக தான் போட சொன்னேன், இருந்தாலும் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக. அடுத்தது உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு அதோட முடிக்கணுன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்களும் புதுசாக வைப்பீங்க, அதனால் சரி குயிக்காக முடிச்சிடனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. புதுசாக வைக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஆவாரம்பூ வந்து இதில் தான் சேர்க்கணும், குருமாவை மட்டும்தான் சேர்க்கணும்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பருப்பு சாம்பார் வச்சிடலாம், இல்லை ஒரு கீரை வணக்குறீங்க, இல்லை ஒரு பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா அது கூட வெங்காயத்து கூட போட்டு வணக்கிங்க. அதுக்காக குருமா தான் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் பொரியல்லாம் போட்டிருக்கேன். பொரியல் செய்யும்போது வெங்காயம் வணக்குறோம் இல்லையா, அப்போ வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கிங்க. இப்போ பிள்ளைங்களாம் வந்து அது நல்லது, ஏன்னா ஐயா எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கின்னு அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நுரக்கட்டுன்னு சொல்லி, இதுதான் நுரங்கிறது. கொதித்து வரும்போது நல்லா நுர வரும், உங்களுக்கு தெரியும். அந்த நுர அடங்கி இந்த ஃபுல்லாக கொதிக்கும் போது நுரையே இல்லாமல் இருக்கும். அதுதான் உங்களுக்கு பதம் பார்க்குறது. நுர இல்லாமல் கொதிக்கும்போது டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். ஓகேப்பா, போர் அடிக்குன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் அந்த நல்ல ரெசிபி வந்து உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறது. பாய்ப்பா, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. சேஃப்டியாக வேலைக்கு போயிட்டு வாங்க. குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. வீட்டில் குடும்பத்தில் எல்லாமே சூப்பராக ரன் பண்ணுங்கள், எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல். சரிங்களா? சரிப்பா, பாய்.